Taste the Daily. அண்மை செய்தி. மதுரையில் தடை செய்யப்பட்ட ஒரு நம்பர் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட நபர்கள் சிக்கியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். மதுரையில் தடை செய்யப்பட்ட ஒரு நம்பர் லாட்டரி செல்போன் மூலமாக விற்பனை செய்த சிறப்பு பட்டாலியன் பிரிவைச் சேர்ந்த காவலர் உட்பட 3 பேர் சிக்கியிருக்கிறார்கள். லாட்டரி விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட கார், செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சித் தலைவி இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தின் பொழுது தமிழகத்தில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை மூலமாக பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கும் வீதிக்கும் வந்தது. அந்த ஆட்சி காலத்தில் அதை உணர்ந்து மக்கள் எந்தவித சிரமமும் இன்றி வாழ்வதற்காக லாட்டரி சீட்டை தடை செய்தார்கள். ஆனால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு தற்போது ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் அமோகமாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் இந்த லாட்டரி சீட்டு தடை செய்யப்பட்ட விற்பனையை தற்போது மீண்டும் துவங்கி இருக்கிறார்கள். 3 ஆண்டுகளாக கொடிகட்டி பறப்பதாக குமுறல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து விற்பனையாகக்கூடிய லாட்டரி டிக்கெட்டுகள் வாங்கி வந்து துண்டு சீட்டுகள் மூலமாக லாட்டரி நம்பரை எழுதி விற்பனை செய்து ஆன்லைன் மூலமாக நம்பரை அனுப்புவதாகவும், நூதனமான ஒரு முறையில் இந்த லாட்டரி விற்பனை தொடர்ந்து ஆங்காங்கே நடைபெற்று வருவதாகவும், இதனால் பல குடும்பங்கள் வீதிக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சட்டவிரோத இந்த லாட்டரி விற்பனை எப்படி ஈடுபடுகிறார்கள் என்றால், காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களே அதற்கு உடந்தையாக இருப்பதுதான் கேவலமான ஒரு நிலையாக இருப்பதாக மக்கள் வென்று தருகின்றனர். குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தளவிற்கு மதுரை மாநகர் பிபி குளத்தைச் சேர்ந்த பாலாஜி, வயது 52 என்பவர் லாட்டரி சீட்டு விற்பனை செய்வதாக வந்த தகவலுடைய அடிப்படையில் தல்லாக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய போலீசார் விசாரணை நடத்திய போது ஆன்லைன் மூலமாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த லாட்டரி விற்பனை நடத்தியது தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் பாலாஜிக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேரள லாட்டரி எண்களை மதுரையைச் சேர்ந்த ரஹமத்துல்லா, கனி ஆகிய இருவரும் அனுப்பி வைத்த நிலையில் அதை பாலாஜி தனது நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய மதுரை வீரன் பிரகாஷ் ஆகியோருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி விற்பனை செய்து வந்து இதன் மூலமாக லட்சக்கணக்கில் பணத்தை குவித்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து சட்டவிரோத லாட்டரி விற்பனை செய்ததாக பாலாஜி, கனி, மதுரை வீரன், ரஹமத்துல்லா, பிரகாஷ் என்கிற 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்யாமல் மெத்தனம் காட்டியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தால் பாலாஜி, மதுரை புதுநகர் பகுதியைச் சேர்ந்த கனி ஆகிய 2 பேர் தற்போது சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தலைமறைவாக இருந்து வரக்கூடிய பிரகாசம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை 6வது சிறப்பு பட்டாலியன் பிரிவில் காவலராக இருக்கக்கூடிய பிரகாஷ் ஏற்கனவே அவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக ஆட்சி காலத்தில் இவர் கிளப் மற்றும் விடுதிகளில் நடந்த சூதாட்டங்களில், கட்ட பஞ்சாயத்து, மாமூல் உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டதாகவும், இதனால் அவர் 3 ஆண்டுகளுக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது 6 மாதங்களுக்கு முன்புதான் மீண்டும் அவர் பணியில் இணைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் காவலர் பிரகாஷ் இந்த லாட்டரி சீட்டு விற்பனையில் அமோகமாக, நான் காவலராக இருக்கிறேன், என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது, உங்களுக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்று கூறி அந்த கேரள லாட்டரியை படு ஜோராக செய்திருக்கிறார். அதன் மூலம் தான் தற்போது சிக்கியிருக்கிறார். இவர் பயன்படுத்தப்பட்ட கார், செல்போன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சிக்கி இருக்கிறது. தொடர்ந்து இவருடன் நடத்தப்பட்டால் வேறு நபர்களும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மதுரை தல்லாக்குளம் பகுதி பிபி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண் பாண்டியன். ஜெயக்குமார், முழுமையான விவரங்களுக்கு நன்றி.